சந்திக்கவே கூடாதுங்கிறேன். அது எந்த மாதிரி அனுமதி இல்லை, அது அனுமதி இல்லைன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன? நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஒரு நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான், ஒரு அறிஞர். இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைன்னா அது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். இதெல்லாம் சர்வாதிகாரத்தில் வராது, இதெல்லாம் கொடுங்கோன்மை. ஒரு பிரச்சனை இருக்குது, நீ போராடவே அனுமதிக்கணும். இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும், இவங்க பிரச்சனை எப்படி தெரியும், இவர் பிரச்சனை எப்படி, இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில் தெரியும்? எதுவுமே சொல்லாத நீ பேசாமல் இருந்து குறவழியை நெரிக்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஜனநாயகம். அங்கே எங்கே கருத்து இருக்குது, எங்கே சுதந்திரம் இருக்குது? சொல்லுங்க. நீங்கள் நியமித்த குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க. 7.25 லட்சம் குழு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி இருக்கு பாருங்க. அவங்கள உருவாச்சு எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ காலை உணவு திட்டமாக நாங்கள் தான் பண்ணி செய்யணும். இந்த இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும். உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொல்லணுமா, அதுவும் நாங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு பணி நேரம்ங்கிற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க. அதாவது கொத்தடிமைகள் போல வச்சு உழைப்பை சுரண்டுகிறத எப்படி மக்களாட்சின்னு இப்படி எடுத்துக்கிடுவீங்க?